யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை தடுக்கும் பீன்ஸ் என்ற தலைப்பு தான். ஆனா, அதில இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது சுகருக்கும் வந்து கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அ இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பச்சையம் நம்மளோட பச்சையா இருக்கிற எந்த காய்கறியும் சரி, நம்மளோட ஸ்கின்னு அது தோலுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் குடுக்கும். அதாவது ஃப்ரெஷ்னஸ்னா ஒரு இளமையான தோற்றம் கொடுக்கும். பச்சையான காய்கறிகள் நம்ம எது சாப்பிட்டாலும் சரி, இளமையான ஒரு தோற்றம் கொடுக்கும். அந்த நம்மளோட தோல், ஸ்கின் வந்து மழமழன்னு ஒரு தன்மை இருக்கும். அதாவது வயோதிகம் மாரி அதிகமா காமிக்காது. அதான் பச்சையான இருக்கிற எல்லா காய்கறிகளும் அதில இந்த பீன்ஸும் ஒரு காய்கள் தான். இப்போ நம்ம வந்து அ எப்படி இப்ப இன்றைய கால தலைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வந்து சரியாக சாப்பிடாமல் ஜங்க் ஃபுட் உணவுகளை மட்டும் அதிகம் உட்கொள்வதால் அவர்கள் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு, இதன் மூலம் அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய இப்ப இருக்கிற பிள்ளைகளும் சரி, பெரியவங்களும் சரி, ஜங்க் ஃபுட்டு இந்த அ ஃபாஸ்ட் ரைஸு, அதாவது ஃப்ரைட் ரைஸு, கடையில விக்கிற பிரியாணி, அதில வந்து நெறைய வந்து அஜினோமோட்டோவோ, இல்ல வந்து அப்புறம் இன்னொன்னு சோடா மாவு, அ அப்ப சோடா அது போட்டு வடிக்கிறனால சாதம் வந்து பிரிஞ்சு நெறைய அதாவது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம சாதம் வந்து நெறைய மலர்ச்சியா இருக்கும். அது அவனுக்கு கடை விக்கிறவங்களுக்கு வந்து அது லாபமா இருக்கும். வாங்குற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடல் அரிப்பு ஏற்பட்டு, குடல் புண்ணு வந்து குடல்ல ஓட்டையா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசர்வேட்டிவ், அஜினோமோட்டோ நமக்கு வந்து பண்ணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ மலத்த வந்து சீக்கிரமா வந்து வெளியேத்த போகும். அது சீக்கிரம்ன்றது ஆரோக்கியமான சீக்கிரம்ன்றது வேற. இந்த உணவால சீக்கிரம் போறதால பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற சத்துக்களும் வந்து சேர்ந்தே வந்து வெளியில போகும். அதனால தான் இந்த உணவுகள் சாப்பிடுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க. அவங்களோட அதாவது ஸ்கின்னும் சரி, அவங்களோட உடல்வாகும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாறுதல் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இந்த ஹோட்டல் உணவகம் சாப்பிட்றோம் சரி, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, கடையில வைக்கிற எந்த ஒரு உணவகம் இருந்தாலும் சரி. அ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ளோர் எவ்வளவுதான் காய்கறிகளை வாங்கி நன்கு சமைத்து கொடுத்தாலும் அதை சாப்பிடுவதில்லை. குறிப்பாக பீன்ஸ் பொரியல் என்றால் பலர் சாப்பிடாமலே இருப்பார்கள். ஏன்னா, அத மென்னு சாப்பிடுறதுக்காக இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப அ சாப்பிடுறதில்ல. அதேமாரி அது வந்து புற்றுநோயை தடுக்கும். பீன்ஸ் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள ஃப்ளோவோனாய்டுகள் ஓனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும், புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும். நீரிழிவை அதான் நீரிழிவை கட்டுப்படுத்தும் அது வந்து கட்டுப்படுத்தும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு பீன்ஸ் பெரிதும் உதவியாக இருக்கும். ஏனெனில் அதில் உள்ள உள்ள சத்துக்கள் வந்து அதாவது இதுல வந்து மெயின் வந்து ரத்தத்தை அ கண்ட்ரோலா வைக்கணுன்றது அதுவும் பெரிய விஷயம் தான். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு பீன்ஸ் பெரிதும் உதவியாக இருக்கும். ஏனெனில் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் மெதுவாக கரைவதால் அது இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சேர்வதை தடுக்கும். வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் பீன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடன் புரோட்டீன், நார்ச்சத்து காம்ப்ளக்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ்கள் மற்றும் கனிம சத்துக்களான பொட்டாசியம், ஃபோலேட், காப்பர், இரும்புச்சத்து, மாங்னீஷ் மாங்கனீஷ், பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் இருப்பதால் இது உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் உதவும். இதயத்திற்கு சிறந்தது. மெயினா வந்து இந்த பீன்ஸ் வந்து சுகருக்காக நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சுகர் கண்ட்ரோல் வரும் அப்படி சொல்லிட்டு. சுகர் கண்ட்ரோல் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பீன்ஸ். ஆனா இதுல முக்கியமான இன்னொரு க க விஷயம்னா, சுகர் கண்ட்ரோல் படுத்துதுன்னா, நமக்கு உடல்ல சுரக்கிற பிட்யூட்டரி சுரப்பி வந்துக்கு நமக்கு பிட்யூட்டரி என்பது நமங்களோட நம்ம பொட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அங்க தான் அந்த சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பியோட நாளங்கள் அ அந்த சுரக்காத்தால தான் நமக்கு வந்து இந்த சுகர் என்ற அந்த இன்சுலின் வந்து நமக்கு சரியா நமக்கு சுரக்காத்தால தான் தடைப்படுதல் சுகர் என்ற ஒரு நோய் நமக்கு வருது. இந்த பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம உணவுகள் சாப்பிடும்போது இந்த பிட்யூட்டரி சுரப்பின்றது வந்து ஒரு நிலையான ஒரு இதுவா கொடுக்கும். அதால வந்து அ தினமும் தினமும் கூட நம்ம இல்லன்னா ஒரு 1 நாள் விட்டு 1 நாள் கூட சரி,
ஒரு சும்மா ஒரு 100 கிராம் ஒரு நபருக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து பொரியல் பண்ணி வே அதாவது சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாரியாவும் பொரியல் பண்ணி, ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றி நெறைய வேக வைக்காம, ஒரு மிதமான கொஞ்சமா தண்ணிய வச்சு அத வேக வச்சு நம்ம வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாரியும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம சமையல் கூடயே வந்து அத எடுத்துக்கலாம். ஏன்னா பீன்ஸ பொறுத்தவரையில குருமா அ நம்ம குருமாங்களா வைப்பாங்கல்ல, அதில போட்டு வைக்கலாம். இல்ல வந்து வெஜிடபிள் சாதத்தில நம்ம போட்டு வைக்கலாம். இல்ல பொரியல்ல அந்த மாரி நெறைய விஷயம் நம்ம வந்து இந்த பீன்ஸால நம்ம எப்படி அதாவது சத்து முழுசா போகாம நம்ம ஒரு முழுசா அந்த சத்து கிடைக்கிற மாரி நம்மளோட சமையல பயன்படுத்தும்போது, நான் சொன்ன இந்த மேற்கொண்ட எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து உடல்ல வந்து இது உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். இதயத்திற்கு சிறந்தது. அதாவது இந்த இவ்ளோ சத்துக்கள் நிறைஞ்ச நமக்கு வந்து இதயத்திற்கும் வந்து நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. பீன்ஸ் உள்ள சிலிக்கான் என்னும் கனிம சத்து எலும்புகளை வலுவாகவும், ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளவும் உதவும். மேலும் மற்ற காய்கறிகளை விட இந்த காய்கறிகளில் உள்ள சிலிக்கான் எளிதில் உறிஞ்சப்படுவதோடு செரிமானமும் அடையும். தானியங்களுக்கு பதிலாக பீன்ஸ் சிலருக்கு தானியங்களுக்கு பதிலாக பீன்ஸ் சிலருக்கு கோதுமை, பார்லி போன்ற தானியங்களில் உள்ள குளூட்டான் குளூட்டனால் அலர்ஜி ஏற்படலாம். அத்தகையவர்கள் தானியங்களுக்கு பதிலாக பீன்ஸ் சாப்பிட்டால் தானியங்களால் கிடைக்கக்கூடிய சத்துக்களை பீன்ஸ் மூலம் பெறலாம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கோதுமை, பார்லி போன்ற தானியங்கள் இல்ல மற்ற ஒரு அ தானியங்கள் சரி அதாவது ஒத்துக்காம இருக்கலாம். அவங்களுக்கு இந்த பீன்ஸ் ஒண்ணு சாப்பிட்டாலே போதும். அந்த எல்லா சத்துக்களும் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே பீன்ஸ் மூலம் பெறலாம் என்றது தான் இந்த ஒரு விஷயம். அதேமாரி முதுமைய வந்து எதிர்த்து போராடும். பச்சை பீன்ஸில் உள்ள கரோட்டினாய்டுகள் சருமத்தின் தரத்தை அதிகரித்து முதுமையை எதிர்த்து போராடும். நான் ஏற்கனவே முன்னமே சொல்லிட்டேன். இதுதாங்க நம்மளோட பீன்ஸு இந்த ஒரு விஷயம் உண்டு. ஆனா வந்து நமக்கு பச்சையான காய்கறி எல்லாமே வந்து நம்மளோட தோலுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம். அதாவது பசுமையா நம்மளோட அ நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லாருக்கும் அப்படின்றது தான் இந்த பீன்ஸோட மெயின் வந்து நெறைய நோய்கள் நமக்கு வந்து குணப்படுத்தும். இதில நாம வந்து என்னோட தாட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பிட்யூட்டரி சுரப்பிக்கு இது முக்கியமான ஒரு பீன்ஸ் ஒரு காய். இல்ல மென்னு சாப்பிடுற எல்லா காய்கறிகளும் என்னோட கணக்குக்கு பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கும். பிட்யூட்டரி சுரப்பி எப்படி சுரக்குது நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, நம்ம அது வாய்க்கு அசைவு போடும் இல்லைங்களா? வாய்க்கு அசைவு பண்ணும்போது அப்பதான் அந்த பிட்யூட்டரின்ற சுரப்பி வந்து அந்த ரத்த நாளங்கள் மூலியமாக அது சுரக்கும். அப்போ அசைவு குடுக்காத ஒரு காய்கறிகள, ஒரு கிழங்கு வகைகள நம்ம சாப்பிடும்போது, அ சும்மா அசைச்சோம்னா டக்குன்னு வந்து அது நம்ம வந்து வயித்துக்குள்ள போயிடும். ஆனா வந்து பீன்ஸோ, இல்ல மற்ற மென்னு சாப்பிடுற எந்த காய்கறியும் சரி, கொஞ்ச நேரமாச்சும் நம்ம அசைச்சு மென்னா தான் நம்மளால முழுங்க முடியும். இல்லன்னா வந்து அது நமக்கு அடைச்சுக்கும் இல்லைங்களா? அதேதான். அப்போ வந்து இந்த பீன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காய்கறின்னு சொல்லலாம். அதேமாரி மென்னு சாப்பிடுற எந்த காய்கறியும் சரி, இது நமக்கு பிட்யூட்டரி சுரக்கும். அதாவது சுகர தடுத்து நிறுத்தும். அது இல்லாம இதில இருக்கிற அந்த மெக்னீசியம் சத்துக்கள் சரி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், புரோட்டீன், நார்ச்சத்து, காம்ப்ளெக்ஸ், கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ்கள் இதில இருக்கிறது எல்லாமே அ இருக்குன்றது. நீங்க வந்து ஒரு நாள் விட்டு கூட நீங்க குறைச்சு சாப்பிடலாம். இல்ல வாரத்துக்கு 1 முறையாச்சும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்குலாம் ஒரு நாள விட்டு ஒரு நாள் கண்டிப்பா இந்த மென்னு அவங்க சமைச்சு சாப்பிட்டாலே போதும். முடிஞ்சா 2டே 2 பீன்ஸ் தினமும் சுகர் பேஷண்ட்டுக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீன்ஸ் பச்சையாவே மென்று சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கசக்க போறதில்ல. அதனால 2 பீன்ஸ் பச்சையாவே 2டே 2 எடுத்துக்கலாம் காலையில உணவுக்கு முன்னாடி. அத எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தா கொஞ்சம் அவங்களோட அ இன்சுலின்ன்ற விஷயம் அதிகப்படுத்தாது. சரியா இருக்கும். அந்த மாரி இந்த பீன்ஸ் பொரியல வந்து எப்பவுமே நம்ம நடைமுறையில ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாதாரண சமைச்சு சாப்பிடலாம். இல்ல சுகர் பேஷண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வந்து இந்த பீன்ஸ் பொரியல வந்து சாப்பிடும்போது, இந்த நம்ம மேலே சொன்ன எல்லா ஒரு விஷயங்கள், சத்துக்களும் நமக்கு வந்து ஒருங்கிணைப்பா நமக்கு வந்து கிடைக்கும். அ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க சமைக்கிற பதம் தான் முக்கியமான ஒரு பதம். அத வந்து ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. அதுதான் மெயினா ஒரு விஷயம். எந்த ஒரு காய்கறியும் அதிகமான அ வேக வைக்கணும். ஆனா வந்து தண்ணி அதிகமா வைக்காம, அந்த காய் முழுகுற அளவுக்கு கரெக்ட்டா நீங்க வச்சு நீங்க
சமைச்சீங்கன்னா, அது இந்த சத்து முழுமையா நமக்கு கிடைக்கும். சல்லுன்னு அது போச்சுனாலே நம்மளோட சத்துக்கள் வந்து அ விரயமாகும். அதால வந்து ஓரளவுக்கு பாருங்க, அத நம்ம சமைச்சு அதுவும் இல்லாம மெயினா 2டே 2 பீன்ஸ் நான் தினமும் சொல்ற மாரி நீங்க நார்மலா இருக்கவங்க கூட நீங்க வந்து தினமும் 2 பீன்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம். இதுல இன்னொரு விஷயம், அதாவது இந்த யூரின் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? யூரின் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு அடைச்சிருக்கும். அடைச்சுக்கிட்டு இந்த கல்லு யூரின்ல கல்லு இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கல்லு இருக்கு அந்த ஒரு பகுதியா நம்ம வந்து வலிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீன்ஸ வந்து அ ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வச்சு ஒரு 4 பீன்ஸ் போட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய வந்து வடிகட்டி ஆற வச்சு நீங்க குடிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த வலி கம்மியா இருக்கும். அதேமாரி யூரின் பிரச்சனை உங்களுக்கு வந்து அ அதிகம் வராம இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க வந்து 2 விஷயம் பண்ணலாம். 1, அத அடைச்சிட்டு வரல, யூரின் வந்து கொஞ்சம் மெலிசா வருது அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒண்ணு பிராக்டிகலா வந்து எகிறி கொஞ்சம் குதிக்கணும். நம்ம சின்ன வயசுல பிள்ளைங்கள எகிறி குதிப்போம் இல்லைங்களா? அது மாரி எகிறி குதிச்சீங்கன்னா, ஒரு 10 முறை எகிறி குதிச்சீங்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்படி இல்லையா, இந்த பீன்ஸ வந்து அதாவது ஜூஸா எடுத்து நீங்க குடிச்சீங்கன்னா, அத கொதிக்க வச்சு அந்த ஜூஸா எடுத்து குடிச்சீங்கன்னா, அந்த யூரின் பிரச்சனை உங்களுக்கு அடைப்பு நீங்கி நமக்கு வந்து ஃப்ரீனஸ் ஆயிடும். இதாங்க பீன்ஸுக்குள்ள இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.